ஹாய் குட்டீஸ், ஒரு குட்டி கதை இன்னைக்கு உங்களுக்காக. ஓகேவா? ஒரு ஊரில் ஒரு குருவும் சிஷ்யனும் இருந்தாங்க. அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறாருன்னா, குரு சொல்கிற வேலையெல்லாம் போய் செய்துட்டு வர்றது அவரோட வேலையாக இருந்தது. அப்போது இந்த சிஷ்யன் என்ன வேலை குரு சொன்னாலும் அவர் நல்லா நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற போது, ஏதோ ஒரு சின்ன குறை அந்த வேலையில் வந்துட்டே இருந்தது. அதாவது எதையுமே முழுமையாக அவரால் செய்ய முடியறதில்ல. இது சிஷ்யனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போது குருக்கிட்ட போய் ஒரு நாள் ரொம்ப மனசு தாங்காமல் குருக்கிட்ட போய் ஒரு நாள், குருவே ரொம்ப சாரி, நான் நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் நான் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த வேலையும் முழுசாக செஞ்சு முடிக்கிற ஆத்ம திருப்தியும் கிடைக்க மாட்டேங்குது, அதை செய்யவும் முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு தப்பு வந்துடுது, ஏதோ ஒரு தடங்கல் வந்துடுது. நான் இதுக்கு என்ன பண்ணணும் குருவே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குரு என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஓகே சிஷ்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. கிளி கூண்டில் பார்த்துருக்கீங்களா? கிளி ஜோசியக்காரர்கிட்ட ஒரு கிளி இருக்கும், பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சிஷ்யன் சொல்கிறான், ஆமாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளி என்றைக்காவது பறந்துருக்கா? இல்லை. அந்த கிளி என்ன பண்ணும்? கூண்டை அவர் திறந்த உடனே ஓடி சீட்டு எல்லாம் கலைச்சி போட்டுட்டு ஏதோ ஒரு சீட்டை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு 2 நெல்மணியை மட்டும் வாங்கி சாப்பிட்டு திரும்ப உள்ளே போயிடும். இப்போ அந்த கிளி என்றைக்காவது அது பறக்க முயற்சிக்குதா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, கிளியை பிடிச்ச உடனே அந்த கிளியோட ரெக்கையை வெட்டிட்டு அந்த கிளியை ஒரு இதில் விட்டுருவாங்க. அப்போ அந்த கிளி என்ன செய்யும்? பறந்து 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 பார்க்கும். அதனால் பறக்கவே முடியாது. அப்போது இப்படியே ரொம்ப நாள் ஆனோடனே அந்த கிளியை ட்ரெயின் பண்ணி அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்காக பழக்குவாங்க. அப்படி பழக்கும்போது என்னாகும்? சைமல்டேனியஸாக இந்த கிளியோட ரெக்கை வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த கிளி என்ன நினைக்கும்னா, நம்ம தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டோமே, நம்மளால் இனி பறக்கவே முடியாது அப்படின்னு அந்த ரெக்கை வளர்ந்ததுக்கப்புறமும் அந்த கிளி பறக்கிறதுக்கு முயற்சிக்காது. அப்போது நமக்கு இனி பறக்கிற சக்தியே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை அது வளர்த்துக்கும். அப்போது அதனால தான் அந்த கிளி என்ன செய்ய முடியறதில்ல, பறக்க முடியறதில்ல. இப்போது இந்த சிஷ்யருக்கு அது ரொம்ப புரிஞ்சிருச்சு. என்னென்னா, நம்மளோட தப்பு என்னென்னா, நம்ம எந்த வேலையும் இதை செய்ய முடியாமல் போயிடுமோ, இது நடக்காதோ, இதில் ஏதாவது குறை வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சிஷ்யனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ குரு சொல்கிறார், ஆமாம், நீங்கள் எத்தனை முறை முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைஞ்ச பின்ன எவ்வளவு முனைப்போடு நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது நம்ம இன்னும் 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 உத்வேகமாக நம்ம முயற்சி செய்து கொண்டே இருந்தால்தான் நம்மளோட வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு தடவை தோற்றுட்டோமே, ஐயோ தோற்றுட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த செயல்களிலுமே வெற்றி பெற முடியாது. அந்த பதட்டம் தான் நம்மளை கீழே தள்ளிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் குட்டீஸ்? நம்ம எந்த முயற்சியாக இருந்தாலும் நம்ம வெற்றி பெறுவோம். போன தடவை நடந்ததெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது நம்மளுடைய இலக்கு வெற்றி ஒன்றே இலக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் குட்டீஸ். தேங்க்யூ.